வணக்கம் அப்பா, வணக்கம் அம்மா. நைட் சாப்பிட்டாச்சா? மாத்திரை எல்லாம் போட்டுட்டிங்களா? வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், படித்து முடிச்சிட்டிங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அமைதியாக நிம்மதியாக ஃபோன் பார்க்காம அமைதியாக இருங்க. வெல்கம் டு மை லிட் ஸ்மார்ட் டியூட்டர் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராவர்ப் என்னன்னா, when the roots of a tree began to decay, it spreads death to the branches. அதாவது ஒரு மரத்தோட வேர்கள் இறந்தா கிளைகள் உயிர் வாழாது. வாழ்க்கையிலையும் அப்படித்தான். வெளியே பச்சை நிறத்தில் இருக்கிற ஒரு மரம் திடீர்னு உலர தொடங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இலைகளோ கிளைகளோ கிடையாது, வேர்களில் தான் ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். அதே தான் இந்த பழமொழியும் சொல்லுது. ஒரு மரத்தோட வேர்கள் சிதைக்க தொடங்கும் போது அது மரணத்தை கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பரப்புது. ஆனால் நம்ம வாழ்க்கையில், குறிப்பாக நம்ம இந்திய சூழலில் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெற்றோர்கள் ஒரு மரத்தோட வேர்களை போல, குழந்தைகள் கிளைகளை போல. வேர்கள் வலுவாக இருந்தால் தான் மதிப்பு, ஒழுக்கம், மரியாதை இது எல்லாமே அந்த குடும்பத்துக்கும் சரி குழந்தைக்கும் சரி வரும். அதே மாதிரி அந்த குடும்பமும் நல்லா வளரும். ஆனால் வேர்கள் சிதைக்க தொடங்கினா, உதாரணமாக வீட்டில் தொடர்ச்சியாக பிரச்சனைகள், சண்டைகள், வழிகாட்டுதல் இல்லாமை, உணர்ச்சி பூர்வமான ஆதரவு இல்லாமை, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மெதுவாக அது குழந்தைகளை பாதிக்குது. அவங்க வாழ்க்கையில் கவனம், நம்பிக்கை இல்லைன்னா திசையை கூட இழக்க நேரலாம். அதனால தான் பிரச்சனை கிளைகள்லையோ இலைகள்லையோ இல்லை, அது வேர்களில் தான் தொடங்க ஆரம்பிக்குது. நம்ம அடிக்கடி புகார் செய்கிறோம், ஊழல் அதிகரிக்குது, ஒழுக்கம் குறையுது, மதிப்புகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் அது எங்கிருந்து தொடங்குது? வேர் மட்டத்தில் இருந்து தான். சரியான நெறிமுறை இல்லாமை, தவறான முன்மாதிரிகள், பொறுப்பை புறக்கணிக்கிறது, இது எல்லாமே சமூகத்தோட வேர்நிலை. இது பலவீனம் அடைஞ்சிட்டா அப்புறம் முழு அமைப்புமே பாதிக்கப்படும். ஒரு மரத்தை போல நம்ம இதை பார்க்கணும். ஸோ இதனால் நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன? கிளைகளை மட்டுமே நம்ம எப்பவும் பார்த்து எந்த குறையும் சொல்லக்கூடாது. அந்த கிளைகளில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம வேர்களை தான் பார்க்கணும், வேர்களை தான் சரி செய்யணும். வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா மேற்பரப்பு மட்டும் சரி செய்யாமல் இன்னும் ஆழமாக பார்த்து என்ன பண்ணலாம், அதோட அடித்தளத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வலுவான வேர்கள், வலுவான கிளைகள், இப்படி தான் உருவாகுது எல்லா இடத்துலையுமே. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஒரு சிக்கலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இது இந்த கிளையோட பிரச்சனையா இல்லை மூல பிரச்சனை வேரில் தான் இருக்கா? அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா மற்றது எல்லாமே சரியாயிடும், குணமடைஞ்சிரும். சரி, இப்போ ஒரு சின்ன கதையை பார்ப்போமா? இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னா, உள்ளிருந்து வீழ்ந்த ராஜ்யம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வீரேந்திரா அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவரோட ராஜ்யம் ரொம்ப வளமானதாக இருந்தது. அதாவது இராணுவம் வலுவாக இருந்தது. அவங்களோட மக்கள் அவருக்கு அஞ்சி மரியாதையும் செலுத்தினாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சரியாக தெரிஞ்சுது. அதாவது ஒரு உயரமான பச்சை மரத்தை போல கிளைகள் சந்தோஷமாக இலைகளோடு ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. வலுவான கிளைகள், சந்தோஷமான இலைகள். ராஜ்யம் எல்லாத்தையுமே கொண்டிருந்தது. துணிச்சலான வீரர்கள், பெரிய அரண்மனைகள், பரபரப்பான சந்தைகள், விசுவாசமுள்ள அமைச்சர்கள். மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க, பாராட்டவும் செஞ்சாங்க. எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க இந்த ராஜ்யம் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாது அப்படின்னு. ஆனால் சிதைந்து வரும் வேர்கள் யாருக்குமே தெரியல. உள்ள ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு அந்த வேர்களுக்கு. ஞானமுள்ள ஆலோசகர்கள் பேச்சை கேட்பதை விட்டுட்டு மன்னர் மெதுவாக நிறைய தப்பான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா நேரத்துலையுமே தன்னை புகழ்கிற பேராசை கொண்ட அமைச்சர்களை மட்டுமே அவர் நம்ப ஆரம்பித்தார். நீதி பலவீனமாயிருச்சு, ஊழல் அமைதியாக வளர தொடங்கிச்சு, விவசாயிகளுக்கு அதிக வரி வசூலிக்கப்பட்டது, ஏழை மக்களும் புறக்கணிக்கப்பட்டாங்க, சத்தியம் புகழ்ச்சியால் மாறப்பட்டது. இது எல்லாமே ராஜ்யத்தோட வேர்கள் தானே. ஆனால் அவைகள் மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டே இருந்தது. சரி, வலிமையின் மாயை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இராணுவம் வலிமையாக இருந்தது அந்த நாட்டில். ரொம்ப வலிமையான ஒரு இராணுவம். அரண்மனை கூட ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப பாதுகாப்பாகவும் இருந்தது. அந்த ஊரில் திருவிழாக்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டுச்சு. பச்சையாக தோன்ற ஒரு மரத்தை போல, ஆனால் அதனுடைய வேர்கள் இறந்து கொண்டே இருக்கு. சீர்குலைவு. ஒரு வருஷம் ஒரு சின்ன ராஜ்யத்தோட மன்னர் நம்ம ராஜ்யத்தோட போர் புரிஞ்சாங்க. பொதுவாக வீரேந்திரரோட இராணுவம் பார்த்திங்கன்னா எளிதில் அவங்கள எல்லாரையுமே நசுக்க முடியும், வீழ்ச்சி அடைச்சிருக்க முடியும். ஆனால் இந்த முறை ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. வீரர்கள் அவங்களோட தலைவர்கள் மீதான நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அமைச்சர்கள் அவங்கள பாதுகாத்து கொள்றதுலையே ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. மக்களுக்கு விசுவாசங்கிறது எஞ்சிருக்கவே இல்லை. சில நாட்களில் வலிமையான ராஜ்யம் வீழ்ந்துச்சு. உண்மை என்ன அப்படின்னா, வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு வயதான முனிவர் ஒருத்தர் சொன்னார், எதிரி இந்த ராஜ்யத்தை அழிக்கலை, போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே நீண்ட காலத்திற்கு முன்பே வேர்கள் அதை அழித்து விட்டன. வேர்கள் சிதைந்தால் கிளைகள் உயிர் வாழாது. வெளியில் எதையாவது எவ்வளவு வலுவாக தோன்றினாலும் அடித்தளம் பலவீனமாக இருந்தால் சரிவு என்பது காலத்தின் ஒரு விஷயம் மட்டுமே அப்படின்னு அவர் சொன்னார். இன்னைக்கு இந்த கதையை கேட்டிங்களா? நீங்கள் ஒரு வீட்டோட வேராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளைகள், இலைகள், அதாவது நாளைய சந்ததியினர்கள் யாருமே மரியாதை இல்லாமல் போகிறதுக்கும் அவங்க அமைதியின்மை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் அதுக்கான ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அடித்தளத்தை போடணும். நீங்கள் ஒரு நல்ல வேராக இருந்து அந்த வேரை கிளைகளுக்கும் இலைகளுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சந்ததியினர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்கு. நம்ம இந்தியர்களுக்கு தெரியும் கர்மா அப்படிங்கிறது என்னது. கர்மா நம்ம செய்கிற தப்புகள் இல்லை, நன்மைகளும் கூட தான். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க, நன்மைகள் எல்லாத்தையுமே சரியாக செஞ்சீங்க அப்படின்னா அது உங்கள் சந்ததியினரை மேற்கொண்டு காப்பாற்றும். ஸோ ஒரு நல்ல வேராக இருந்து உங்களுடைய கிளைகள் அண்ட் இலைகளுக்கு நல்ல வாழ்க்கையாக அமைச்சு கொடுங்க. அதை அழிய விட்டுறாதீங்க. ஒரு பச்சை மரமாகவே என்றும் வாழட்டும் உங்கள் சந்ததியினர். இனிய இரவு வணக்கம்.